போலீஸ் வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார். எல்லாரும் சவுண்ட் கேக்குதா? சார் கேக்குது சார். கேக்குது சார். Powering off. Powering on. யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க, கிளாஸ் விட்டு தூக்கிடுவோன்றது. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்கப்பட்ட கேள்வி, ரைட்டா? ஸோ இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருங்க. கிளாஸு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கொஷினை அப்படியே ரீட் பண்ணிட்டு இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக ரீட் பண்ணிடுங்க. இவ்வளோ ஸ்பீடு போதும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு இருங்க, நான் தான் வந்துடுறேன். இடையில யார்
ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நாம வந்து அதாவது இந்த வாரம் ஃபுல்லா பயிற்சி பற்றதான், ரைட்டா? குரூப் 4க்கு பயிற்சி வந்து கொடுக்க போறேன். ஸோ கரெக்டா டைமிங்க்கு வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இப்போதைக்கு 100 பேர் ஜாயின் பண்ண முடியும். நான் அடுத்து ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஒரு பிளானு, நாளையிலேருந்து ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரென்த் வந்து உள்ள வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, இது வந்து நேற்று நடந்த தேர்வுக்கான கேள்விக்கான வினாத்தாள். ஸோ இதுல நம்ம வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்றைய வகுப்பு என்ன பேட்டர்ன்ல தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இன்றைய வகுப்பு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ரீசெண்டா நேற்று நடைபெற்ற கேள்வி என்ன பண்ண போறேன், ஒரு முறை உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல நம்ம ஏற்கனவே ஒரு சில பிளான்ஸ் பக்காவா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பிளான் படி எதை படிக்கணும், எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வழிகாட்டல் வந்து கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்சியர் கல்வியோட டெஸ்ட்டை பத்தி நான் வந்து சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட்சியர் கல்வியில நம்ம வந்து புக் எல்லாமே, கிளாஸஸ், நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயா தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல புக்கு மட்டும் லாஸ்ட் இயர்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் நிறைய வெளியே போகுது. பிளஸ் வந்து நம்ம ஆட்சியர் கல்வியோட அடுத்த லெவலுக்காக, பிளஸ் வந்து ஆட்சியர் கல்வி ரிசர்ச் பண்ணி உருவாக்குன டாபிக்ஸை கொண்டு போறதுக்காக நம்ம வந்து புத்தகம் வந்து வெளியிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட் வந்து நம்மளால குவாலிட்டியா ரொம்ப தரமா யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே 1,00,000 கேள்வித்தாள்களை அரசுக்கு இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட் மூலமா உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற பல்வேறு தேர்வுகளை நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரிசர்ச் பண்ணி தான் இந்த 240 டாபிக்ஸ், அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 340 மேக்ஸோட சேர்த்து 340 டாபிக்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி உருவாக்கியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ குரூப் 4க்குன்னு ஒரு சில ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன் எப்படி கன்ஃபார்மா அந்த ஃபார்மேட் படி வந்து கேட்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, இப்போ நமக்கு எக்ஸாமை பொறுத்தவரையில ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை தாண்டி வேற பேட்டர்னுக்கு வந்து மாறிட்டாங்க, இல்ல மாத்தி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா வந்து பாத்தீங்கன்னா வந்து அமைஞ்சிடும். ஏன் அப்படின்னா, ஒரு 27 லட்சம் பேரை இந்த ஃபீல்டை விட்டு தூக்குறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, கொஸ்டின் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல வந்து கேட்காம டிஎன்பிசி வேற ஃபார்மேட்ல வந்து கேட்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விளைவுகளை வந்து ஏற்படும். அப்ப ஏற்கனவே ஒரு சில ப்ளூ பிரிண்ட் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அதுபடிதான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டடா கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதையும் நம்ம வந்து அரௌண்ட் 25 இயர்ஸ் கொஸ்டின்ஸ், குரூப் 4ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை ரிசர்ச் பண்ணி வந்து வச்சிருக்கோம். அதை வச்சுதான் உங்களுக்கு கிளாஸும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பேட்டர்ன் அதை தாண்டி உங்களுக்கு வந்து வெளியே வந்து போகாது. அப்போ இதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் குரூப் 4 ஒரு மேட்டரே கிடையாது, குரூப் 4லாம் ஒரு எக்ஸாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து நீங்க நிறைய பேர் வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நீங்க வந்து படிக்கலாம், இல்லை எங்கேயாவது 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருக்கலாம். ஆனா ஆட்சியர் கல்வியோட பாத் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது யாருமே வந்து தொடாத ஒரு டீச்சிங்கா தான் வந்திருக்கும். பிளஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் சிலபஸை வந்து உடைச்சி, அதுக்கப்புறம் டாபிக்கை உடைச்சி மைக்ரோ டாபிக் படி தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ், இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிந்து சமவெளி நாகரிகத்தை புத்தகத்துல எல்லாத்தையும் போட்டு படிக்கணுமா அப்படின்னா படிக்கலாம். அது வந்து உங்களுக்கான நாலேஜுக்கு வந்திருக்கும். ஆனா எக்ஸாமுக்கு தேவை நமக்கு என்னென்ன சைட்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்துருக்கு, ஓகே, எந்தெந்த இது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு எழுதணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பேய்க்கு பயப்பட்டாங்களா, வழிபாடு முறை அவங்களுடைய இது வந்து என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு சில வழிபாட்டு முறைகள், ஓகே. ஸோ இது முக்கியமான சைட்ஸ், லோத்தல், இந்த மாதிரி போட்டு ஹரப்பா மொஹஞ்சதாரோ அதோடைய டிஃப்ரெண்ட் என்ன, ஹரப்பா மொஹஞ்சதாரோ சார்ந்த நபர்கள் முக்கியமா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க.
அதை பத்தின விஷயங்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் லெவலு, இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் அவங்க அக்ரிகல்ச்சர் தான் அதிகமா வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. அதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஒரு நேனோ லெவல்ல ஒரு சில டாபிக்ஸ் வந்து இருக்கு. அதை தான் உங்களுக்கு வந்து நான் வந்து டீச் பண்ண போறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நேத்து நடந்த இன்ஜினியரிங் எக்ஸாமோட கேள்வியை நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து இது பண்ணிடுறேன். சில பேர் வந்து புதுசா வந்திருக்கலாம், இந்த மெத்தடே புதுசா இருக்கலாம், இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா, சில விஷயங்கள்லாம் நீங்க டெஸ்ட் பேஜா இருக்கட்டும், கிளாஸஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயங்கரமா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்திருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையே ஒரு வருஷம் வந்து வீணா போயிருக்கும். அதுல சேராம இருந்தீங்கன்னா ஓனா நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே தேர்ச்சி பெறட்டுருக்க முடியும். ஸோ அப்போ இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, நீங்க ஆட்சியர் கல்வியை நம்ப கூடாது. ஆட்சியர் கல்விங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. நான் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல கல்வியை இலவசமாக்கணும், எல்லாருக்கும் கல்வியை கொண்டு போகணுங்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச நேரத்துல 2014ல இருந்து நான் வந்து ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு ஏழை இல்லாத ஒரு சொசைட்டியை உருவாக்கணுங்கக்கூடிய தாட்ல ஆட்சியர் கல்வியை உருவாக்கி நம்ம வந்து நடத்திட்டு. இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் உங்களால தான் நான் வந்து பாஸ் பண்ண போறேன், அந்த இதே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க யாரையும் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணியே வந்து இருக்கக்கூடாது. நீங்க முழுக்க உங்களை மட்டும் வந்து நம்பணும், பள்ளி புத்தகத்தை வந்து நம்பணும், நியூஸ் பேப்பரை வந்து நம்பணும், பழைய வினாத்தாளை வந்து நம்பணும். நீங்க எதுல நம்பிக்கை வைக்கீங்களோ இல்லையோ அது மேல கண்டிப்பா வந்து நம்பிக்கை வந்து வைக்கணும். யாராவது சொல்லி கொடுத்தாதான் நம்ம பாஸ் பண்ணுவாங்களோ, யாராவது டைரக்ட் பண்ணா பாஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கக்கூடிய தாட்ல அப்படி வந்து இருக்காதீங்க. ஏன் இருக்காதீங்கன்னா, ஒரு நேரத்துல நீங்க நம்பக்கூடிய நபர் பின்வாங்கினாலோ இல்ல வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள்ல ஏதாவது தப்பா சொன்னாலோ உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதனால உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய விஷயமா தான் வந்து இருக்கணும். நீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கான விஷயமா இருக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. அவங்க இருந்தாதான் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஆட்சியர் கல்வி என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஃபா ஃபைட் பண்றதுக்கு, யாரையும் நம்பாம செல்ஃபா ஃபைட் பண்றதுக்கு என்ன இருக்குமோ அதை வந்து பண்ணுவோம். அதே மாதிரி முக்கியமா நீங்க வந்து கவனிக்க வேண்டியது, ஆட்சியர் கல்வியில டெஸ்ட் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஒரு சில பேர் வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால ஃப்ரீ டெஸ்ட் அதெல்லாம் வந்து கிடையாதுன்னா, ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ இல்ல 2016க்கு முன்னாடியில இருந்து ₹1 வாங்காம நம்ம இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா உழைச்சிருக்கோம். இப்பவும் டெஸ்ட் நம்ம ஆட்சியர் கல்வி ஆப்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். நீங்க ஆப்ல நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். கிளாஸஸ் எல்லாமே லைவ் செஷனு நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா சீக்கிரமா வரவங்களுக்கு சீக்கிரமா அட்டன் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் அதுல வந்து பார்க்கலாம். பிளஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன், அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு செப்பரேட் குரூப் உருவாக்குவேன். அதுல முக்கியமான கீ நோட்ஸ் அது எல்லாமே அதுல தான் வந்து ஷேர் பண்ணுவேன். அது ஒரு வெளியில அதெல்லாம் என்னோட கடுமையான உழைப்புகள் அதுல வந்து இருக்கு. அதான் வெளியே ஷேர் பண்ணேன்னா என்னோட தொகுக்கப்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கான மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட உழைப்பு என் கண்ணுக்கு முன்னாடியே வணிகமயமாக்கப்படும். அதுல எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஸோ நீங்க பாஸ் பண்றதுக்கு 100 பேர் இருக்கீங்கன்னா என்னால உண்மையா டெடிகேட்டிவா வந்து உழைச்சிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 95 பேரை அசால்ட்டா என்னால கிளியர் பண்ண வைக்க முடியும். இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து எவிடன்ஸ் காமிக்க போறேன். நீங்க வந்து யாரையும் ஃபுல்லா வந்து நம்ப வேண்டாம். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்க வந்து நம்பணும், செல்ஃபா வந்து ஃபைட் பண்ணணும். இப்போ இன்னைக்கு நடந்த டிஎன்பிசி கொஸ்டின்ஸோட ஒரு ஃபார்மட் வந்து காமிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஹிஸ்டரி தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாடர்ன் இந்தியா தலைப்பு. மாடர்ன் இந்தியாவில் நீங்க பொதுவா என்ன பண்ணுவீங்க, என்னென்னலாமோ வந்து படிச்சிருப்பீங்க. ஆனா வந்து என்ன தேவை கிடையாது, என்னென்னலாமோ படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியமே வந்து கிடையாது. இப்போ மாடர்ன் இந்தியாவை கரெக்டா ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மாடர்ன் இந்தியாவை பொறுத்தவரையில என்னென்னலாம் வந்து படிக்கணும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். மாடர்ன் இந்தியா இது வரைக்கும் தொட்டதே இல்லை. ரைட்டா? ஸோ மாடர்ன் இந்தியாவும் படிக்கணும், மாடர்ன் காலத்துல தமிழ்நாடே வந்து படிக்கணும். ஸோ இதை பொறுத்தவரையில இந்த 3 டாபிக் என்னெல்லாம், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சங்கங்கள், இயக்கங்கள். இந்த 3 தலைப்புமே எந்த வருடம் தொடங்கப்பட்டது, ஓகே, எந்த நபர் தொடங்கினாரு, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அது மட்டும் பாத்தீங்கன்னா போதும். இந்த 3. அதுக்கப்புறம் யூரோப்பியர்களுடைய வருகையோட ஆர்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அவங்க இந்தியாவில் ஏதாவது போர்ட் ஏதாவது வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், ஓகே, இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இது பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் 1857 ரிவோல்ட், ட்ரைபல் ரிவோல்ட், அதுக்கப்புறம் விவசாய கிளர்ச்சி. இது எந்த லொகேஷன்ல வந்து நடந்துச்சு, எந்த நபர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, என்ன காரணத்துல வந்து நடந்துச்சு, அதோட அவுட்கம் என்ன, அவ்வளவுதான். இந்த 4 பேட்டர்ன்ல மட்டும் பாத்தீங்கன்னா போதும், கிளியர் பண்ணிடலாம். அடுத்து ஆக்ட். ஸோ ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1813 ஆக்ட், 33 ஆக்ட், 53 ஆக்ட், 1919 ஆக்ட், 1909 ஆக்ட், ஓகே, 1930, இந்த மாதிரி ஒரு சில ஆக்ட் இருக்கு. அது எந்தெந்த ஆக்ட் எந்தெந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, இந்த 3 ஆக்ட்லயும் ஒவ்வொன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? 1909 ஆக்ட்ல முஸ்லீமுக்கு தனித்தொகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா அந்த காலத்துல இப்போ தமிழ்நாட்டு லெவல்ல கட்சிகள், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், எலெக்ஷன் கமிஷன் கீழே வந்து படிப்போம். அதே மாதிரி ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா காலத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன, அதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பத்தி, அதுல என்னென்ன செஷன் நடந்துச்சு, என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணாங்க, யாரு பிரசிடண்டா இருந்தா, வருஷம், இந்த மாதிரி ஒரு சிலது என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறதுல யாரு ஃபவுண்ட் பண்ணா, யாரு உருவாக்குனா, எந்த வருடம் உருவாக்குனாங்க, அதோட அப்ஜெக்டிவ், அது மட்டும் பாத்தீங்கன்னா போதும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பொறுத்தவரையில எந்த செஷன், எந்தெந்த வருஷம் எந்த செஷன் நடந்துச்சு, அதோட அதுக்கப்புறம் ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க, பிரச்சனைகள் சார்ந்தது, அதோட பிரசிடென்ட், இது மட்டும் பாத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 1895 இருந்து 47 வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியில நடந்த விஷயத்த அப்படியே ஆர்டரா என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்க வேண்டியது, பிரிட்டிஷ் காலத்துல என்னென்ன வளர்ச்சிலாம் வந்துருந்துச்சு, இது யூரோப் காலத்துல, பிரிட்டிஷ் காலத்துல வந்த விவசாய வளர்ச்சி, ஓகே, ஸோ பிளஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சார்ந்தது, அக்ரிகல்ச்சர் சார்ந்த டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கல்வி சம்பந்தமா பள்ளிகள் எந்தெந்த பள்ளி யார் உருவாக்குனா, கல்லூரிகள் எந்தெந்த கல்லூரி யார் உருவாக்குனா, யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த இயர்ல உருவாக்குனாங்க, யார் உருவாக்குனா, யார் பிரசிடண்டா இருந்தா, ஓகே, அது ரிலேட்டடான கமிஷன்ஸ், இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கமிஷன்ல போலீஸ் கமிஷன், இந்த மாதிரி ஒரு சில கமிஷன் பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கப்பட்ட கமிஷனை பாத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் லேண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறதுல நில சீர்திருத்தம், ஓகே, மகள்வாரி, ரயத்வாரி, ஜமீன்தாரி, ஒரு 3 மெத்தட் இருக்கு, அதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டியில காந்தி, நேரு, அம்பேத்கர், அப்துல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி ஒரு சில நபர்களை வந்து ஸ்ட்ரக்சரா வந்து படிக்கணும். அம்பேத்கர் அவங்களை பத்தி. பெண்கள்ல உஷா மேத்தா, சரோஜி நாயுடு, அன்னி பெசன்ட், இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. வைஸ்ராயில டல்ஹௌசி, அதெல்லாம் ஹெட்டிங் மட்டும் பாத்தீங்கன்னா போதும். எந்த வருஷம் என்ன பண்ணாங்க, என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் யார் எடிட்டரு, ஓகே, ஸோ அந்த நியூஸ் பேப்பர் எடிட்டர் யாரு, எந்த வருடம் தொடங்கப்பட்டது, அது வந்து லாங்குவேஜ், தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்துல, இந்திய காலத்துல யார் யாரு என்னென்ன புத்தகம் எழுதுனாங்க, அதை மட்டும் பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ மாடர்ன் இந்தியாவை நீங்க எப்படி படிக்கணும்னே தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து கிடைச்சிருக்கும். மாடர்ன் இந்தியாவில் என்னெல்லாம் படிக்கிறோம், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சங்கங்கள், இயக்கங்கள், இதை 3 ஒரு வாட்டி படிக்கிறோம். அடுத்து பழங்குடியின கிளர்ச்சி, விவசாய கிளர்ச்சி, 1857 ரிவோல்ட், இதை ஒரு வாட்டி வந்து படிக்கிறோம். யூரோப்பியன் அரைவலை செப்பரேட்டா வந்து படிக்கிறோம். சட்டம் வழக்குகளை செப்பரேட்டா அந்த வருட மொத்தம் ஆர்டரை வந்து படிக்கிறோம். அடுத்து இந்திய கட்சிகளும் தேசிய கட்சி, அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் படிக்கணும். அடுத்து 1895 இருந்து 47 வரைக்கும் வந்து படிக்கணும். அடுத்து கல்வியை பத்தி, கமிஷனை பத்தி, நில சீர்திருத்தத்தை பத்தி, முக்கியமான தலைவர்களுடைய விஷயங்கள், நியூஸ் பேப்பர், ஆத்தரு, கம்யூனிசம், சோசியலிசம் கான்செப்ட் மட்டும் பாத்தீங்கன்னா போதும். வேர்ல்டு ஹிஸ்டரியை வந்து படிக்கணும் தான். ஹிஸ்டரியை பொறுத்தவரையில இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். இது வரைக்கும் ஹிஸ்டரியே எங்களுக்கு வந்து தெரியாது, இப்போ ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஹிஸ்டரியில நீங்க 0, ரைட்டா? இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் டைப் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஹிஸ்டரியில 0, ஓகே. ஸோ இப்போ நீங்க டிஎன்பிசிய பிரம்மாண்டமா நினைச்சிருப்பீங்க. என்னால 6 நாள் ஒரு 60 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா டிஎன்பிசில யூபிஎஸ்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையும் உங்க கையில வந்து கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு நம்மகிட்ட அதுக்கான எனர்ஜி வந்திருக்கு. மொத்தம் எஸ் கம்மியா தான் வந்திருக்கு. இவ்வளவு பேருக்கு தான் தெரியுதா? ஒரு 20-25 பேர் தான். மற்றவங்களுக்குலாம் டவுட் இருக்கா? டவுட் இருக்கிறவங்க டவுட் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். புரிஞ்சவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அதாவது ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டோங்கிறவங்க, ஒண்ணுமே புரியலைங்கிறவங்க டவுட்.
ஓகே, ஒரே ஒருத்தங்க தான் டவுட்னு இது பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன டவுட்னு இது பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஹிஸ்டரியை நான் வந்து சொல்லிட்டேன். கரெக்டாக எத்தனை மணிக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஹிஸ்டரியை புட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சாச்சு. இப்போ நேத்து நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த கொஷின்ஸை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ நேத்து நடந்த டிஎன்பிசி எக்ஸாமோட கொஷின்ஸ். ஸோ இங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது, இங்க டாபிக்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்க இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன்ஸ் கொடுத்துருக்கேன்னா, அதே கீவேர்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆயிருக்கா? கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையா? ஓகே, அதே டாபிக்ல கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிடிஎஃப் கேட்கறது, மெட்டீரியல் ஷேர் பண்ணுங்கன்னு ஸ்கூல் பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. முதல்ல சொல்லி கொடுக்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரைட்டா? என்னோட உழைப்பு எல்லாமே நான் வந்து நான் கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு தான் வந்து கொடுப்பேன். எல்லாத்தையுமே நான் வந்து கொடுப்பேன். அதனால அதை அனுப்புங்க, இதை அனுப்புங்க. அது வந்து ஒரு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸை கவனிக்காம அது அனுப்புங்க, இது அனுப்புங்க. இது என்ன பெரிய மாயாஜலமா? நாளை கழிச்சு டிஎன்பிசி வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ண போறாங்க. போய் எடுத்து வந்து படிக்க வேண்டியதான். நம்ம கவனம் படிக்கிறோம்னா படிக்கிறதுல மட்டும் இருக்கணும். இந்த பிடிஎஃப் இதெல்லாம் அந்த ஒரு குரூப் இருக்கு. தேடிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பிடிஎஃப் தான் தேடிட்டு இருப்பீங்க. உங்களால வந்து பாத்தீங்கன்னா அதை ரீகாலே பண்ண முடியாது. ரைட்டா? ஸ்கூல் புக்கை படிங்க, பழைய வினாத்தாள பாருங்க, பிடிஎஃப் தேடி அலையாதுங்க. இந்த கொஸ்டினை நான் ஓசிஆர் பண்ணி வித் எக்ஸ்பிளனேஷனோட எல்லாருக்கும் நான் வந்து கொடுப்பேன். தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. ரைட்? ஸோ அப்போ அசோசியேஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி இயர் ஓரியன்டா, இதுல பொறுத்துக்க டைப்ல வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? மாடர்ன் இந்தியா. அடுத்தது வந்து பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த சோசியலிஸ்ட் பார்ட்டியா வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணாரு. ஸோ இங்க கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு? இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நான் வந்து சொன்னேன். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டினா காதர் பார்ட்டி, சுவராஜ் பார்ட்டி, ஃபார்வர்ட் பிளாக், இந்த மாதிரி ஒரு 10-15 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. அதை பத்தி A to Z நான் கிளாஸ்ல வந்து கொடுப்பேன். பிளஸ் உங்களுக்கு டெஸ்ட்லயும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியை பத்தி கேட்டிருக்காங்களா? அகைன் அடுத்தது வந்து வாங்க. ஸோ குவிக் இந்தியா ரிவல்யூஷன்ஸ் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. 8 ஆகஸ்ட் வந்து இது 1857ல இருந்து என்ன சொல்லியிருக்கேன், 1947க்கு இடையில கேட்கப்பட்ட கேள்வி. ரைட்? ஸோ அடுத்து வந்து பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கக்கூடிய சர்ச் லைட் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை எங்க இருந்து உருவாச்சு, அதோட பிறப்பிடம். நான் சொன்னேன் இல்லையா, பத்திரிகை அதோட எடிட்டர் இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா எந்த லொகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, பட்னா ரிலேட்டட் பத்திரிகை. ரைட்டா? ஸோ அப்போ பத்திரிகை ஓரியன்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். கேட்டிருக்காங்களா? இது டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உருவாக்குன தலைப்பு. இதை வச்சுதான் நம்ம இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டை வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து தியோசபிக்கல் சொசைட்டில தியோசபி அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? நான் ஏற்கனவே சொன்னேன், அன்னிபெசன்ட பத்தி வந்து கேட்பாங்கன்னு சொன்னேன். பெண்கள்ல கேட்டிருக்காங்களா? அடுத்து இங்க வந்து பாருங்க, இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டியில அப்துல் கலாம், அப்துல் காதரை பத்தி வந்து கேட்டிருக்காங்க. புரியுதா? இது ஹிஸ்டரி ஓரியன்டான கொஸ்டின்ஸ். அகைன் வந்து பாருங்க, ஸோ எந்த பார்ட்டி பிளாக் டேவா வந்து அறிவிச்சாங்க? இங்க பாருங்க, இந்தியன் நேஷனல் பார்ட்டி, காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஹிந்து மகாசன சபா. இங்க பொலிட்டிக்கல் பார்ட்டில எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. சோசியலிஸ்ட் பார்ட்டி வந்து கேட்டிருக்காங்களா? ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் பார்ட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ சோசியலிஸ்ட் பார்ட்டி. அதுக்கப்புறம் இங்க அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டே ரிலேட்டடா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ரிஃபார்ம், சதியை ஒழிச்சது யாரு, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன்ஸ் வந்து சொன்னேன். இங்க டாபிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன்ஸ் வந்து படிக்கணும், சமூக சீர்திருத்த இயக்கங்கள். அப்போ அது ரிலேட்டடா என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டின்ஸ், உடன்கட்டை ஏறுதல் ரிலேட்டடா, பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ், ஆரிய சமாஜ். அப்போ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே என்ன பண்ணணும், இதே ஃபார்மேட்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். அகைன் அடுத்தது வந்து பாருங்க, எந்த கண்ட்ரி 1508ல இந்தியாவுக்கு புகையிலை கொண்டு வந்தாங்க? இது நான் கிளாஸ்ல பலமுறை வந்து சொல்லியிருக்கேன். இது யூபிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ், அப்படி காப்பி பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் யூரோப்பியன் வருகை, டச்சு, பிரிட்டிஷ், பிரெஞ்சு, அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. அவங்க கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா வந்து சொன்னேன். அப்போ இப்போ இப்போ ஓவராலா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் நான் வந்து டீச் பண்ணோமா, ஒரு 58க்கு இது பண்ணேன், 48
ஒரு 6-7 நிமிஷம் வந்து இந்த காணொலியை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ மாடர்ன் இந்தியாவில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மகிட்ட கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி டீச் பண்ணுவேன் அப்படின்னா 1989 இருந்து 2024 இப்போ உள்ளது வரைக்கும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சோசியல் ரிஃபார்ம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டாங்களோ அதோட கீவேர்ட்ஸை நான் வந்து கீ நோட்ஸை நான் வந்து கொடுத்துருவேன். அது ரிலேட்டடா ஸ்கூல் புக்கோட நோட்ஸு நான் வந்து காமிச்சு கிளாஸ் வந்து எடுத்துருவேன். கீ நோட்ஸு ஓகே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா 2019 இருந்து 2024 வரைக்கும் கொஷினை ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே சால்வ் பண்ண வச்சு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டா வந்து கொடுத்துருவேன். ரைட்டா? இதே மாதிரி மேக்ஸுக்கும் சப் டாபிக்ஸ் லெவல்ல என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி தெளிவான முறையில் நான் வந்து கற்றுக் கொடுத்துருவேன். அப்போ நீங்க இதை மட்டும் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பக்காவா வந்து படிக்கலாம். நீங்க படிக்க வேண்டியது வெறும் 20% தான். இப்போ நீங்க நிறைய டெஸ்ட் வந்து பார்க்கலாம், நிறைய யூடியூப் சேனல் பார்க்கலாம். வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய பல மணி நேரத்தை உங்களுக்கு பெஸ்ட் எதுன்னு தோணுதோ அதை மட்டும், அதுல என்ன இருக்கோ, இப்போ ஆச்சரிய கல்வியில ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து தெரியும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கா கிடைக்குன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அது வந்து அதுதான் வாழ்க்கைன்னு ஃபுல்லா வந்து இருக்கக்கூடாது. ஒரு ஊறுகாய் தொட்ட மாதிரி தொட்டுட்டு உங்க படிக்கக்கூடிய வேலையை வந்து பாருங்க. அது ஆச்சரிய கல்வியை ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், எதுனாலும் வந்து இருக்கட்டும், நீங்க செல்ஃபா சுயமா வந்து படிக்கணும். செல்ஃபா படிக்கும்போது தான் உங்களால வந்து ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எதையும் டிபெண்ட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காதீங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ரைட்? இப்போ ஹிஸ்டரியில 0 லெவல்ல இருந்திருப்பீங்க. ஏற்கனவே பார்த்தவங்களுக்கும் இன்னும் ஒரு பிரமாதமான ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். ஒரு 10 நிமிடத்துல ஒரு சப்ஜெக்டை பத்தின ஃபுல் புரிதல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வரக்கூடிய நாட்கள்ல வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரா நம்ம வந்து கொண்டு போகிறோம். ஸோ இந்த வகுப்பை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க ஆன்லைன்ல நம்ம ஆச்சரிய கல்வி யூடியூப் சேனல்ல இதுல நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து பெற்றலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், டெஸ்ட் எல்லாமே A to Z வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறோம். அதனால உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வந்து டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்டோட பிளானிங்கை என்ன பண்ணிட்டீங்க, பக்காவான முறையில வந்து தெரிஞ்சுட்டீங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். திரும்பவும் சொல்லக்கூடியது, ஸ்கூல் புக்ல நீங்க படிக்க வேண்டியது 20% தான். வெறும் 20% ஸ்கூல் புக்ல வந்து படிச்சா போதும். ஆனா நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 20% படிக்க வேண்டிய ஸ்கூல் புக்கை 6 to 12 டெஸ்ட், வரிக்கு வரி டெஸ்ட், புதுசான மெத்தடுகள் வந்து இருக்கு. அதனாலதான் நீங்க எவ்வளவு டெடிகேட்டிவா வந்து படிச்சாலும் உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெற முடியறது இல்லை. இப்போ நீங்க மாடர்ன் இந்தியாவில் ஒரு தலைப்பு வந்து பாத்தீங்க, ஓகே, என்ன தலைப்பு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு. அப்ப அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் என்ன ஆகுது, டைரக்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஸ்கூல் புக்கை படிக்கணும், அது போக ஒரு சில இன்டர்நெட் தகவலை வந்து எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா அந்த டேட்டாவை நீங்க வந்து படிச்சாகணும். அப்போ நீங்க அதை படிக்காம இந்த கொஸ்டின் ஃபார்மேட்டை தெரியாம படிச்சீங்க அப்படின்னா உங்களால தேர்ச்சி பெற முடியாது. இப்போ மாடர்ன் இந்தியா படிச்சிட்டீங்க, இப்போ 8:02 மணி. ஓகே, ஸோ இப்போ தமிழ்நாடு ஹிஸ்டரியை நான் வந்து டீச் பண்றேன். ஸோ மாடர்ன் இந்தியா அங்கே 1857 ரிவோல்ட் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டு லெவலில் என்ன பண்ணணும், கிளர்ச்சி, பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, வேலூர் சிப்பாய் கழகம், இந்திய லெவலில் படித்த மாதிரியே தமிழ்நாட்டு லெவலில் வந்து படிக்கிறீங்க. அங்கே சோசியல் ரிஃபார்ம், ராஜா ராம்மோகன் ராய், இந்த மாதிரி நபர்களை வந்து படித்தோம் இல்லையா, விவேகானந்தர், அதே மாதிரி இங்க வைகுண்ட சுவாமிகள், ஓகே, வள்ளலாறு, இவங்களை பத்தி வந்து படிப்பீங்க. ஸோ அங்க அசோசியேஷன், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, அங்க இந்திய லெவல்ல பிரிட்டிஷ் அசோசியேஷன், அதெல்லாம் வந்து படிப்போம். அதே மாதிரி இந்திய லெவல்ல அசோசியேஷன்ஸ் வந்து படிக்கணும். அங்க வந்து 1857 ரிவோல்ட் ரிலேட்டட் ஆக்ட், ஓகே, 1919 ஆக்ட் படிச்ச மாதிரி இங்க தமிழ்நாட்டு லெவல்ல ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஓகே, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆக்ட், இதெல்லாம் ஒரு சில ஆக்ட்லாம் வந்திருக்கு, அதை வந்து படிப்போம். அங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி, காதர் பார்ட்டி, ஃபார்வர்ட் பிளாக் வந்து படிச்ச மாதிரி இங்க நீதி கட்சி, இந்த மாதிரி ஒரு சில கட்சிகளை பத்தி நம்ம வந்து என்ன பண்ணணும், பக்காவா வந்து படிக்கணும். இதுல எக்ஸ்ட்ரா நம்ம வந்து திராவிடன் மூவ்மெண்ட், நீதி கட்சியை கொஞ்சம் எலாபரேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கணும். அங்க இந்தியன் ஹிஸ்டரியில 1885 இருந்து 1947 வரைக்கும் வந்து படிச்சோம் இல்லையா, அந்த நேரத்துல தமிழ்நாட்டு லெவல்ல என்னெல்லாம் வந்து நடந்துச்சோ அதை தமிழ்நாட்டு லெவல்ல என்ன பண்ணணும்
நீங்க வந்து படிக்கணும். அதான் வந்து இண்டிபெண்டன்ட் டயத்துல தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிக்கணும். அகைன் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டில அங்க காந்தியை படிச்சீங்கன்னா இங்க அண்ணா வந்து படிக்கணும். அதாவது அங்கன்னா இந்திய லெவல்ல படிச்சீங்கன்னா இங்க அண்ணா. ஸோ அங்க அம்பேத்கர் படிச்சீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணுங்க, காமராஜர் வந்து படிங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க வந்து ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா அசால்ட் அந்த டாபிக்ஸ் அண்ணா, காமராஜர், அங்க நேரு வந்து படிப்பீங்க. ஸோ அந்த இங்க வந்து பெரியார் வந்து படிப்பீங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் என்ன பண்ணிடலாம், பக்காவா வந்து படிக்கலாம். இந்த காந்தி, நேரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லயே வந்து வரும், பகுதி ஈலே வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் உமன்ஸ் வந்து முக்கிய இங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் பெண் தலைவர்கள், இது தமிழ்நாட்டு லெவல்ல முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப ரீசெண்டா கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், அதுலயும் என்ன பண்ணுவாங்க, இந்த டாபிக்ஸ் வந்து படிப்பாங்க. இப்ப தமிழ்ல நம்ம வந்து இந்த இருக்காங்க இல்லையா, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ராமாமிர்தம், முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாச்சியார், தில்லையடி வள்ளியம்மை, ராணி அம்மாள், அன்னி பெசன்ட், இவங்களை பத்திலாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதே தான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பெண்கள் அங்க இந்திய லெவல்ல உஷா மேத்தா படிச்சீங்கன்னா இங்க அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து படிப்பீங்க. அங்க சரோஜி நாயுடு படிச்சீங்கன்னா இங்க முத்துலட்சுமி ரெட்டி வந்து படிப்பீங்க. இப்படி கம்பேர் பண்ணி வந்து படிப்பீங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டயத்துல லைக் வந்து பாளையக்காரர்கள் புரட்சியில மருது சகோதரர்கள், ஓகே, இந்த மாதிரி முக்கியமான நபர்களை வந்து படிப்போம். அங்கேயும் நியூஸ் பேப்பர் ஆத்தர் படிக்கிறோம், இங்கேயும் படிக்கும். இப்போ தமிழ்நாடு ஹிஸ்டரியை பொறுத்தவரையில ரிவோல்ட், சீர்திருத்தம், சங்கம், அதுக்கப்புறம் சட்டம், கட்சியில திராவிட கட்சி, நீதி கட்சி, இதெல்லாம் வந்து படிங்க. விடுதலை போராட்டத்துல 85ல இருந்து 47 வரைக்கும் இந்தியா. அடுத்த பர்சனாலிட்டில நான் சொன்ன மாதிரி காமராஜர், அண்ணா, பெரியார், இந்த மாதிரி முக்கியமான பர்சனாலிட்டி. பெண்கள்ல குரு 4ல இருக்கக்கூடிய தலைப்பு சொன்ன ராணி அம்மாள், அன்னி பெசன்ட், வேலு நாச்சியார், முத்துலட்சுமி ரெட்டி, ஸோ இவங்கெல்லாம் பத்தி. ஸோ அதுக்கு அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, நியூஸ் பேப்பர் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல மருது சகோதரர்கள்லாம் வந்து படிப்போம். இப்போ நேத்து நடந்த தேர்வுல தமிழ்நாடு லெவல்ல இது. ஸோ மணி 8:06, 4 நிமிஷத்துல இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரியில இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரியை பத்தி A to Z நீங்க வந்து தெரியும். ரைட்? ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம், கொஸ்டின்ஸ்ல நேத்து கேட்டதை நான் வந்து காமிக்க போறேன். ரைட்டா? ஸோ கொஸ்டின்ஸ்ல வந்து பாருங்க, அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள். அப்போ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொன்னேன். டைரக்டா என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுப்ராயன் தலைமையில 3வது நீதி கட்சி, முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டில நீதி கட்சி, முதல் சபாநாயகர் முத்துலட்சுமி ரெட்டி. இதுல பாருங்க, முத்துலட்சுமி ரெட்டி, அன்னி பெசன்ட், ருக்குமணி லட்சுமிபதி, இது எல்லாமே முக்கியமான ஆட்கள் பெண்கள். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஸோ முக்கியமான பெர்சனாலிட்டி ஓரியன்டா, லைக் வந்து உமன்ஸ் ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? பெண்கள் தலைவர்ல. அடுத்து வந்து பாருங்க, ஸோ இதுல தென்னிந்தியாவில மேற்கு கோதாவரி, இது வந்து பேராகிராஃப் டைப்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி 1885ல இருந்து தமிழ்நாட்டு லெவல்ல ஈவென்ட் வந்து நடந்துச்சோ அந்த காலகட்டத்துல, சட்ட மறுப்பு இயக்கமா, வெள்ளையர இயக்கம், ஒத்துழைமை இயக்கம், சுதேசி இயக்கம், அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டு லெவல்ல என்ன ஈவெண்ட்லாம் வந்து நடந்துச்சோ அதை நீங்க வந்து படிக்கணும். அதான் இங்க என்ன கொடுத்துருக்கு, ஸோ ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல அதே காலகட்டத்துல என்ன நடந்துச்சு. இப்போ சூரத் பிளவு 1907 நடந்துச்சுன்னா அந்த நேரத்துல தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, சத்தியாகிரகம் வந்து நடக்கும்போது வேதாரண்யம் சத்தியாகிரகம் யார் லீட் பண்ணா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நாம வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஜீவானந்தம், சோசியலிஸ்ட் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோசியலிஸ்ட் பார்ட்டி, இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொன்னேன் இல்லையா, இதுல வந்து இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல வந்து கேட்குறேன். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ரைட்டா? இது தமிழ்நாடு ஹிஸ்டரியில கேட்கப்பட்ட தலைப்பு. இப்போ 75, இப்போ ஜிஎஸ்ல 100 கொஸ்டின்ஸ். அந்த 100 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஹிஸ்டரியில, இந்தியன் ஹிஸ்டரியிலையும் தமிழ்நாடு ஹிஸ்டரியிலையும் வெயிட்டேஜ் எவ்வளவு, 100 கொஸ்டின்ல 25 மேக்ஸ், மீதி 75ல 10 கொஸ்டின் என்ன பண்றாங்க, தமிழ்நாடு ஹிஸ்டரியிலையும் இந்தியன் ஹிஸ்டரியிலையும் வந்து கேட்கறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை வெயிட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் குரூப் 4 ஃபார்மட்டு. ஸோ இப்போ சிலபஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க, தென் ஓல்டு கொஸ்டினை தெரிஞ்சுக்கிட்டீங்க, எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ உண்மையாவே நீங்க 0 லெவல்ல இருந்து இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. பார்ப்போம். கரெக்டா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 6 நிமிஷத்துல இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரைட்? ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது வந்து உங்களை டெஸ்ட் பண்றது தான், எத்தனை பேர் ஆக்டிவா இருக்கீங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு. ஓகே ஓகே, மேக்சிமம் ரீச் பண்ணியாச்சு. இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி உங்களால ஒரு சப்ஜெக்டை, எனக்கு டிஎன்பிசி 6 நாள் இருந்துச்சுன்னா 6 நாள்ல எல்லா சப்ஜெக்டையும் இன்க்ளூடிங் மேக்ஸ், சயின்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளாசி எடுத்துருவேன். இவ்வளவுதான்.
ஸோ இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். உண்மையாவே நான் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா யூபிஎஸ்சி 2 ஒன்று எனக்கு வந்து தெரியும். ஸோ டெல்லியில பெரிய 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 ஜாம்பவான்கள் இருக்காங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்கு. அவங்களாலே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணியிருக்கேன். அதனாலதான் கவர்மெண்டே எனக்கு என்ன பண்ணியிருக்கு, நம்ம ஆச்சரிய கல்விக்கு இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்தியாவில் எக்ஸாமுக்குன்னு ஒரு காமன் ஃபார்மேட் இருக்கு. அதை நான் ஒர்க் பண்ணி என்னுடைய பல நாள் டே நைட்டை வந்து எஃபோர்ட் போட்டு எல்லாருக்கும் இலவசமாக கொண்டு போகணும்னு தான் 2015 இருந்து ஆச்சரிய கல்வியை தொடங்கி நான் வந்து நம்ம டீமை எல்லாருமே வந்து உழைச்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக புத்தகங்கள் வந்து வெளியிட்டோம். இப்போ டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் ஐடியாலஜி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் புத்தகம் வெளியிட்டது. அடுத்து நம்ம ஆச்சரிய கல்வியில டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து டெஸ்ட் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ல நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பின்னாடி டீம் இருக்காங்க, அதர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இருக்கு. இப்போ நம்ம கூட உள்ளவனை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணல, கஷ்டப்படுறவங்கள நம்ம டீமுக்காக எஃபோர்ட் போட்டவங்கள சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நம்ம ஆச்சரிய கல்வி வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஃபினான்ஸ் ரீதியா ஸ்ட்ரகிள் ஆகும் பொழுது அதை வந்து கரெக்டா வந்து பண்ணி ஆகும். ஒண்ணு பிளஸ் நான் 5 நாள் 3 நாள் 6 நாள் பயிற்சி பெற்ற தமிழகம் எங்க வந்து நடத்தி 6 நாள்ல இந்த என்டையர் சப்ஜெக்டை டீச் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுல 2 கேம்ப் வந்து ரெண்டு இடத்துல நம்ம வந்து முடிச்சாலும் இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அங்க நிறைய ஸ்பான்சரை பிடிச்சி நான் வந்து போறேன். அந்த ஈவெண்ட்டை இன்னும் நான் சக்சஸா கொண்டு போறதுக்கு எனக்கு ஃபினான்ஸ் தேவைகள், இந்த கான்செப்டை கொண்டு போறதுக்கான விஷயம் வந்து இருக்கு. ஸோ இது ஏன் நான் வந்து பண்ணணும், எதுக்காக இவன் வந்து பெரிய இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போறானா இல்லை என்ன பண்றானா அப்படின்னா, நான் வந்து 2.5 லட்சம் ரூபா துபாயில வேலை பார்த்து சைட் இன்ஜினியரா வேலை பார்த்து எம்டெக் வந்து முடிச்சு நான் வந்து இப்போ அங்க வேலையில இருந்தோம்னா என்னோட சம்பளம் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து இருக்கும். நான் வந்து வேலையை விட்டுட்டு தான் வந்து இது பண்றேன். அதே மாதிரி நான் இந்த ஆச்சரிய கல்வியா இருக்கட்டும், கல்வியை வந்து கமர்ஷியலா வந்து மாத்தணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாலஜில நான் வந்து உழைச்சிருந்தேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கோடீஸ்வரங்க பட்டியல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆக்கணும்னு வந்து கிடையாது, ப்ராப்பரான குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கறது கூடிய விஷயங்கள் என்கிட்ட வந்து ரொம்ப அது பிரபஞ்சம் கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல் அது வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஏன் நான் வந்து டீப்பா இதை வந்து விளக்கணும் அப்படின்னா, நாம தான் வருங்காலத்துல சொசைட்டியே வித்தவுட் கரப்ஷன்ல ஒரு ஏழை எளிய மக்களை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து பண்ண போறோம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது இவனுங்க ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு டெஸ்ட்டுக்கு வந்து காசு வாங்குறாங்க, புக்குக்கு வந்து காசு வாங்குறாங்க. புக்குக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் சார்ஜ் போற கொரியர் அனுப்பக்கூடியது, நான் புக்கு வச்சிருக்கேன் அதுக்கான ரெண்ட்டு, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ எல்லாமே போட்டித் தேர்வர்களுக்கு எவ்வளவு எளிமையா வந்து போகணுமோ, பிளஸ் இந்த கான்செப்ட் இன்னும் எல்லா பேருக்கும் வந்து ரீச் பண்ணும்போது கல்வி எல்லாருக்கும் எப்பவுமே இலவசமா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஐடியாலஜில தான் வந்திருக்கேன். என்னோட மெயின் கோர் ஐடியா கல்வி எல்லாருக்கும் இலவசமா வந்து கிடைக்கணும். அதுல இடையில நான் டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சில முடிவு வந்து எடுக்கிறேன். ஏன்னா இதை எடுக்காம விட்டேன்னா என்னால ஆச்சரிய கல்வியை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, எனக்கு பின்னாடி இருக்கிறவங்கள நான் வந்து பாதுகாத்தாகணும். அதுக்காக தான் இந்த ஆச்சரிய கல்வியோட டெஸ்ட்டுக்கு 999 ரூபா அப்படிங்கிறத நான் வந்து நிர்ணயிச்சிருக்கேன். பிளஸ் அதுக்கு பின்னாடி வந்து உழைக்க போறோம், தனியா குரூப் ஓபன் பண்ண போறோம், கொஸ்டின் ரெடி பண்ண போறோம், அதை வந்து ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ண போறோம். மற்றவங்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க, ஃபீஸ்ன்னு வந்து சொல்லக்கூடாது, ஸோ அதை வந்து இதுக்கான சப்போர்ட் வந்து பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம வந்து இலவசமாவே கிளாஸஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை எப்பவுமே வந்து கொடுப்போம். அதனால இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பிடிக்காம ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்றது, மனசு நோக்கடிக்கிறது, அது ஒரு சில குரூப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்னோட ஐடியாலஜி இதுதான். இதுக்காக தான் நான் இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து இப்படி பண்ணலாம், அதுல வரக்கூடியதை நான் இந்த 5 நாள் 6 நாள் கேம்பை இன்னும் பெரிய லெவல்ல வந்து ரீச் பண்ண முடியும், ஆச்சரிய கல்வியில டீம்ல பின்னாடி இருக்கவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு வந்து எடுத்தேன். அதுக்கு தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இது எல்லாமே. ஏன்னா ஆச்சரிய கல்வியை ஆத்மார்த்தமா ஃபாலோ பண்றவங்களுக்கு இது வந்து கோரா வந்து தெரியணும். இவர் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு புக் விற்கிறாரு, இது பண்றாரு, அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிக்கக்கூடாது. அது வந்து ஏதோ ஒரு விதத்துல என்ன வந்து பாதிச்சிரும். அதனாலதான் நான் வந்து சொல்லக்கூடியது என்னோட ஐடியாஸ் வந்து இதுதான். நாளைக்கே ரத்னம் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து இல்லாம போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ஐடியாவை ஓகே இந்த விஷயத்த நீங்க வந்து எடுத்துட்டு போகணும், அதுக்கான ஒரு விஷயம் தான். ரைட்? ஸோ அப்போ குரூப் 4ல நீங்க வந்து நம்பி இறங்குங்க, உங்களை நம்பி இறங்குங்க, நான் எல்லாமே கொடுப்பேன். ரைட்டா?
1,00,000 கொஷின்ஸை ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கே நம்ம வந்து இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ டெடிகேட்டிவாக வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். 2 ஆண்டு கால உழைப்பு வந்திருக்கு. அவ்வளோ பெரிய அசெட் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை எல்லாருக்கும் எப்பொழுதும் இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போங்க. அதே மாதிரி உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். நீங்க ஜெயிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ ஆச்சரிய கல்வியில டெஸ்ட்டை பத்தி நான் வந்து சொல்றேன். இப்ப திரும்பவும் சொல்லக்கூடியது, நீங்க டெஸ்ட் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படி வந்து கிடையாது. இந்த பிளானை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடாப்ட் பண்ண முடிஞ்சா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இது பண்ணுங்க. டெஸ்ட் நீங்க தேவைப்பட்டா வந்து ஜாயின் பண்ணலாம். ரைட்டா? நீங்க எங்கேயுமே கிடைக்காத, எங்கேயுமே ஒரு ஃபார்மட் இல்லாத ஒரு ஃபார்மட் இங்க கிடைக்கும். வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி, அதர் எக்ஸாம், எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ பிளான் வந்து டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன்னா 25 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த 25 டெஸ்ட்ல நீங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 டெஸ்ட். ஸோ இதுல 5000 கொஸ்டின். 5000 கொஸ்டின் கம்மின்னு நினைச்சிடாதீங்க. இது ஒவ்வொன்றும் ஸ்டேட்மெண்ட் வைஸ். ஒரு கொஸ்டின்ஸ்னா அத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 20,000 கொஸ்டினுக்கு ஒர்த்தான டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறேன். ரைட்டா? ஸோ எல்லா ஃபார்மட்டு ரிசர்ச் பண்ண எல்லா விஷயங்களும் வந்து இருக்கு. அதை வந்து கொடுக்கும். அப்போ நீங்க 5000 கொஸ்டின் சால்வ் பண்றது வித் எக்ஸ்பிளனேஷனோட வந்து படிக்கும்போது அது 20,000 கேள்விகளுக்கு ஈக்குவல் ஆனது. ரைட்டா? அந்த 20,000 கேள்விகள்ல 20,000 டேட்டாவில், அதாவது 5000 கேள்விகள் தான், 20,000 டேட்டாவில் கண்டிப்பா 200க்கு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவேன், என்னால 195 கொஸ்டினுக்கு மேல டைரக்டா எக்ஸாம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். 7/1/2024 8/16 வந்து சொல்றேன். இதுக்கான ப்ரூஃபையும் எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்க கண்ணு முன்னாடி நான் வந்து வைக்கிறேன். ரைட்டா? ஸோ டைரக்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பிளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லி கொடுக்காத தாண்டி வந்து கேட்டாலும் உங்களால 100க்கு 100 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு எலிமினேஷன் டெக்னிக்ஸை பக்காவா இன்ச் பை இன்ச்சா ஒரு கொஸ்டினை பார்க்கக்கூடிய விதத்தையே நான் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி உங்களுக்கு வந்து டீச் பண்ணிடுவேன். ரைட்? ஸோ அதனால இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வகுப்புல, நேரடி வகுப்புல வந்து கிடைக்கும். ஸோ இதை பிளான் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் என்ன பண்ணுவேன், நான் கொஸ்டின்ஸே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இது வந்து கொடுப்பேன். ஸோ இந்த டெஸ்ட் மொத்தம் 25 டெஸ்ட். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளான். ரைட்டா? இப்போ ஃபுல் டெஸ்ட் நான் இடையில வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. ஏன் ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதணும் அப்படின்னா, ஃபுல் டெஸ்டே ஃபர்ஸ்ட் எழுதவா, படிக்காம எழுதவா, எப்படா ஃபுல் டெஸ்ட் வந்து அது வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 21 பாடங்கள் வந்து இருக்கு. டோட்டலா 21 பாடங்கள் இருக்கு. ஸோ அந்த 21 பாடங்கள் இப்போ ஸ்கிரீன்ல வந்து பாக்குறீங்க இல்லையா? இந்த 21 பாடங்கள் ஒட்டி நான் என்ன பண்ணுவேன், இன்க்ளூடிங் தமிழ் முதற்கொண்டு நான் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுப்பேன் வரக்கூடிய வீக்ல. அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க டிஎன்பிசியில படிக்கிறதுல எவ்வளவு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், எவ்வளவு லேகா இருக்கீங்க மற்றவங்களோட, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண முடியும். எப்படி நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் இப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குமா, இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் ஃபார்மட் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்க என்ன பண்ணணும், உங்களை வந்து பாத்தீங்கன்னா சோதிக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் வந்து ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ரைட்டா? இதை வந்து கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிளான். நெக்ஸ்ட் இப்போ ஸ்கிரீன்ல வந்து பாக்குறீங்க இல்லையா? ஸோ இது வந்து மொத்தம் 21 சப்ஜெக்ட் ஓவராலா. இந்த 21 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம், உங்களுக்கு வந்து டெஸ்டஸ் வந்து கொடுக்க போறோம். அதை என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து கொடுக்க போறோம். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுல 21 சப்ஜெக்ட், அந்த 21 சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஹிஸ்டரியை பொறுத்தவரையில எப்படிலாம் வந்து உடைப்போம் அப்படின்னா, ஓகே, தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல், இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரல், அடுத்து ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, அதே மாதிரி ஏன்சியன் இந்தியா மிடிவல் காலத்துல தமிழ்நாடு, மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்டரி, இது எல்லாமே வெயிட்டா உள்ளது. இதுல இருந்து 20 கொஸ்டினுக்கு மேல இதுல வந்து கேட்பாங்க. அப்போ ஹிஸ்டரியை இத்தனை தலைப்பின் கீழே நீங்க வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி,
இந்திய புவியியலும் படிக்கணும், தமிழ்நாட்டு புவியியலும் படிக்கணும், சுற்றுச்சூழலும் வந்து படிக்கணும். இது எக்ஸ்ட்ரா, ரைட்டா? சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது கூட இந்தியன் பாலிட்டியும் வந்து படிக்கணும், உலக நாட்டு உறவுகளும் வந்து படிக்கணும். இந்தியன் பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பும் வந்து படிக்கணும். அடுத்து எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் வந்து படிக்கணும், தமிழ்நாடு பொருளாதாரம். அப்போ ஹிஸ்டரி, ஜாகிரபி, பாலிட்டி அண்ட் எக்கனாமி. அடுத்து சயின்ஸ். இப்போ குரூப் 4ல ஒரு சில கொஸ்டின் சைக்காலஜில கேட்கற வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் படிக்கணும், இயற்பியல், வேதியியல், உயிரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து படிக்கணும். அப்போ சயின்ஸ். அப்போ ஓவராலா இந்த வெயிட்டான சப்ஜெக்ட் 5. இது கூட கரண்ட் அஃபேர்ஸ், இது கூட மேக்ஸ். மொத்தமே ஓவராலா என்னது 7 சப்ஜெக்ட். அத 7 மெயின் சப்ஜெக்ட். இது வந்து மெயின் சப்ஜெக்ட். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், மேக்ஸ் வந்து 7 கரண்ட் அஃபேர்ஸ். 7 மெயின் சப்ஜெக்ட். அதுக்குள்ள 21 பாடங்களை நாம வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த 21 பாடங்களை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பக்காவான டெஸ்ட், ரைட்டா? பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் மேக்ஸ். 21 பாடம், மொத்தம் 21 பாடம், 7 மெயின் பாடம், அதுக்கு கீழே 21 என்னது 21 வந்து தலைப்புகள். அந்த தலைப்புகளை பேஸ் பண்ணி நான் வந்து டெஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஸோ இதுல தமிழ் கொஸ்டின்ஸ் 100 இருக்கும், மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நான் வாரம் கிளாஸ் எடுப்பேன், பிளஸ் உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருவேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்லயும் 25 கொஸ்டின்ஸ் ஓவராலா இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸ்லயும் 100 தமிழ் வந்து இருக்கும். அடுத்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியா, ஜியோகிராஃபி, இந்தியன் பாலிட்டி இந்த மாதிரி வந்து இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரம் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் இந்த ஆர்டர்ல உங்களுக்கு வந்து வரும். அப்போ ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல என்ன பண்ணுவீங்க, டிஎன்பிசியை பத்தி அத்துப்படியா நீங்க வந்து தெரிஞ்சுவீங்க. நான் ஏன் பாலிட்டியை ஃபுல்லா கண்டினியூவா வைக்கல அப்படின்னா, உங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரு சில சப்ஜெக்ட்னால உங்களுடைய கனவே வந்து பாத்தீங்கன்னா சிதஞ்சு போயிடும். ஏன்னா ஷெட்யூல் பிரகாரம் போயிட்டு கடைசி வந்து ஹிஸ்டரி மட்டும் வந்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மேக்கு அப்புறம் வந்து போனுச்சுன்னா நீங்க தொடாத ஒரு சப்ஜெக்டை புதுசா எடுக்கிறது கஷ்டம். அப்போ உங்களுடைய ஓவராலா நீங்க பேக்கப் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதனாலதான் இது பண்ணிருக்கேன். அதே மாதிரி சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கூட கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் இந்த மாதிரி சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி சொல்லட்டா? ஹிஸ்டரி வந்து பாருங்க, ஹிஸ்டரிய இந்த மாதிரி தனித்தனியா வந்து பிடிச்சிருக்கேன். ஏன்னா மாடர்ன் இந்தியா செப்பரேட்டா, தமிழ்நாடு ஹிஸ்டரி இப்போ சொல்லி கொடுத்தேன்ல அது செப்பரேட்டா, அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவும் தமிழ்நாடு ஹிஸ்டரியும் சேர்ந்து, அகைன் மாடர்ன் இந்தியாவும் தமிழ்நாடு ஹிஸ்டரியும் சேர்ந்து, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் இந்திய லெவல்ல வந்து படிக்கணும், தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிக்கணும். இதுல ஏன் 5 டெஸ்ட் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ரீசன்ட் கொஸ்டின்ஸ் வந்து காமிச்சேன். டிஎன்பிசில இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டா உள்ளது, ரைட்டா? இது கூடவே உங்களுக்கு ஏன்சியன் மிடிவலும் வந்து வந்துடும். இது கூட நான் வந்து சேர்த்துருவேன். ஸோ அதுவும் ஏன்சியன் மிடிவலும் இந்த 5 டெஸ்ட்டுக்குள்ளே வந்து வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன்சியன் மிடிவல் ஒரு டெஸ்ட் நம்ம வந்து இது பண்ணிடணும். இது ஹிஸ்டரி ஓரியன்டான டெஸ்ட். அடுத்து வந்து பாருங்க ஜியோகிராஃபி. ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ஜியோகிராஃபி டெஸ்ட். ஜியோகிராஃபில என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஜியோகிராஃபியை பொறுத்தவரையில இது கூட என்ன பண்றோம், என்வாயர்மெண்ட் படிக்கணும். ஓகே, தமிழ்நாடு ஜியோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை செப்பரேட்டா வந்து படிக்கிறீங்க. இதே மாதிரி இந்தியன் ஜியோகிராஃபி, என்வாயர்மெண்ட், இந்தியன் ஜியோகிராஃபி, என்வாயர்மெண்ட். ஏன் என்வாயர்மெண்ட்டுக்கு வெயிட்டேஜ்னா, குரூப் 4ல என்வாயர்மெண்ட் கொஸ்டின் அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்வாயர்மெண்ட் கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குனாலே உங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியம், ரைட்டா? அப்போ ஜியோகிராஃபி, என்வாயர்மெண்ட், அகைன் ஜியோகிராஃபி, என்வாயர்மெண்ட், அகைன் ஜியோகிராஃபி, என்வாயர்மெண்ட், தமிழ்நாடு ஜியோகிராஃபி. தமிழ்நாடு ஜியோகிராஃபி செப்பரேட்டா கொடுக்கறதுக்கு அது வெயிட்டேஜ் அதிகம், அதனால அதை செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பிளான். அது கூடவே இது தமிழ், மேக்ஸ் வந்து நம்ம வந்து படிப்போம். ஜியோகிராஃபி வந்து முடிச்சாச்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி முடிச்சாச்சு. அடுத்து பாலிட்டி. ஸோ பாலிட்டி இருக்கிறதுல வெயிட் ஆனது, அதனால என்ன பண்றேன் அப்படின்னா பாலிட்டி கூட நீங்க பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்தியன் பாலிட்டி 4 இந்தியன் பாலிட்டி டெஸ்ட், அது கூடவே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க பாலிட்டி வந்து முடிச்சாச்சு. அடுத்து நான் சொன்ன மாதிரி எக்கனாமி. ஸோ எக்கனாமி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கனாமி டெஸ்ட். ஸோ எக்கனாமியை தமிழ்நாடு எக்கனாமியும் நீங்க வந்து படிக்கணும். அதனால என்ன பண்ணியிருக்கேன், இந்தியன் எக்கனாமி செப்பரேட்டு, தமிழ்நாடு எக்கனாமி செப்பரேட்டு, அகைன் இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, அகைன் இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி. உங்களுக்கு இப்போ வெயிட்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன்.
ஏன் இது வந்து செப்பரேட்டா படிக்கணும்னா அந்த வாரம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கான ஃபார்மெட்ல கொஷின்ஸ் நான் பக்காவா வந்து கொடுத்துருவேன். அது உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். அப்போ என்ன தேவையோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் என்ன பேட்டர்ன்ல எக்ஸாம் கேட்கறாங்களோ அதை வந்து கொடுத்துருவேன். அடுத்து எக்கனாமி முடிஞ்சது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்றோம், 3 டெஸ்ட் தான். ஏன்னா சயின்ஸ் வந்து குரூப் 4ல வெயிட்டேஜ் வந்து கம்மி. அது கூட டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்பாங்கிறதுனால 3 டெஸ்ட், அது கூட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து சேர்த்துரும். ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் வந்து டெஸ்டோட பிளான். ரைட்டா? உங்களுக்கு இது கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வந்து பாருங்க. ஸோ இது கூட நம்ம வந்து பண்ணது என்னன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மேக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து சேர்த்துருக்கோம். இது மேக்ஸ்ல இப்போ வந்து ஃபுல் டெஸ்ட், இப்போ இதுல 100 இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதுல ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 கொஸ்டின், 100 கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் 100 கொஸ்டின் மேக்ஸ் வைக்கலாம்னா உங்க பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா தாங்காது. அதுல ஏன் 7 வருஷ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா கொஸ்டின்ஸ் அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ரைட்டா? என்னப்பா அப்படிதான் வந்து கேட்பாங்களான்னா உங்களுக்கு ஆதாரம் நான் வந்து காமிக்கிறேன். ரைட்டா? எல்லாமே ப்ரூஃப் டைரக்டா வந்து காமிக்கிறேன். இப்போ நேத்து நடந்த எக்ஸாம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாருங்க. நேத்து நடந்த எக்ஸாம்ல இந்தியன் எக்கனாமி கொஸ்டின்ஸை நீங்க வந்து பாருங்க. ரைட்டா? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கப்படுது அப்படிங்கிறத நீங்க வந்து கரெக்டான முறையில் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எக்ஸாம் என்ன பண்ணுவீங்க, ப்ராப்பரா நீங்க வந்து இது பண்ணுவீங்க. ஸோ அப்போ நடப்பு நிகழ்வுங்கிறது முக்கியம்தான். அது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் உமன் கவுன்சில் மீட்டிங் எப்ப நடந்தது, 2014ல நடந்த ஒரு விஷயம். அதையா நேற்று நடந்த எக்ஸாம்ல வந்து கேட்கறாங்க. ஸோ அப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்படிதான் வந்து கேட்பாங்க. அதனாலதான் 7 இயர்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதுல எது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கன்னு கரெக்டா வந்து தெரியும். ஈஸியா என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு வந்து இது பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான டெஸ்டா வந்து இருக்கும். இதுல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, ஓகே, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி ஒரு 5 டெஸ்ட், இந்த மாதிரி ஜியோகிராஃபி ஒரு 4, பாலிட்டி ஒரு 4, ஓகே, எக்கனாமி ஒரு 4, சயின்ஸ் ஒரு 3, ஓகே, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து செப்பரேட்டா 2 இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்படிதான் என்ன பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். இதுல இன்க்ளூடிங் மேக்ஸ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன் இ கொடுத்துருக்குன்னா ஈக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் வந்து உண்டு. அதனால ஈயை ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் 47 டாபிக்ஸ் இருக்கு. அதுல ஒரு 25 டாபிக்ஸ் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால அதை வந்து நான் என்ன பண்ணிடுவேன், எப்படி படிக்கணும் டைம் இருந்தா அதை டீச் வந்து பண்ணிடுவேன். அது பேஸ் பண்ணி நம்ம 25 கொஸ்டின்ஸ் அந்த பேட்டர்ன்ல பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வந்து இது பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், இதை பிளான் பண்ணி நீங்க வந்து பக்காவா வந்து படிக்கலாம். இந்த டெஸ்டோட இப்போ மாடர்ன் இந்தியா மட்டும்தான் இருக்கு, அதுக்கப்புறம் கொடுக்க முடியுங்களான்னா ஒவ்வொரு வாரம் முன்னாடியும் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்காவா வந்து சொல்லுவேன். இந்த மாடர்ன் இந்தியா இத்தனை தலைப்பு இருக்கு, இதுல இந்த வாரம் இந்தந்த தலைப்பு, இந்த தலைப்புல ஸ்கூல் புக்ல இதை மட்டும்தான் படிக்கணும், இதை ஸ்கிப் பண்ணிடணும்னு சொல்லி நேரடியாவோ அதாவது காணொலியில வந்து தெரிவிப்பேன். பிளஸ் டெக்ஸ்ட் மூலமா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணுவேன். வெளியில நான் வந்து விட்டேன் அப்படின்னா இதை ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, மெட்டீரியலா வந்து மாத்திடுவாங்க. இது நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எது எங்க இருக்குன்னு என்னோட பல நாள் உழைப்பு இருக்கு. அதை திரும்பவும் நான் வந்து வெளியில விட்டு என் கண்ணுக்கு முன்னாடியே இந்த ஆச்சரியக்கல்வியோட ஃபார்மெட்டே திருடி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இன்னும் ஆச்சரியக்கல்வியை மேலே கொண்டு வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பிளான், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு இல்லையா, கண்டிப்பா உங்களை அடுத்த லெவலுக்கு 100% வந்து எடுத்துட்டு போகும். நீங்க எந்த கொஸ்டினை பார்த்தாலும் இதே டாபிக், இதே சப் டாபிக், இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ 21 பாடங்களை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்றோம். அதே மாதிரி தமிழ் டெஸ்ட்டை பொறுத்தவரையில தமிழுக்கு நான் ஒவ்வொன்றையும் இங்க வந்து உடைச்சு வந்து கொடுத்துருக்கேன், வந்து பாத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பக்காவான முறையில ஒவ்வொரு தலைப்பின் கீழே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களோ அதே மாதிரி தமிழ் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 6 to 12 ஃபுல்லாத்தையும் போட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தேவையே வந்து கிடையாது. நீங்க ஆச்சரியக்கல்வி ஜிகே புக் இருக்கு, இந்த தமிழ் புக் இருக்கு இல்லையா, இதுல இருந்து கண்டிப்பா வரக்கூடிய குரூப் 4லயும் ஒரு 70 கொஸ்டின்ஸ்க்கு மேல டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கான ப்ரூஃபையும் எக்ஸாம் முடிஞ்சோன்னு இது பண்றேன். ஸோ இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டாபிக்ல ரிப்பீட்டடா கேட்டதே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க நம்மகிட்ட பக்காவான எல்லா சோர்ஸ், எல்லா விஷயம், எப்படி அப்ரோச் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும் எல்லாமே வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான்
நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுப்போம். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் மட்டும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ கட்டணம் வந்து இது பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் பின்னாடி நம்ம டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், ப்ளஸ் ஆச்சரிய கல்வி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு நோக்கத்தில், ப்ளஸ் பர்டிகுலர் குரூப்ஸு. இனி போன வாட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு புக்கு அவ்வளோ பேருக்கு வந்து கொடுத்தேன். அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறாங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஒரு சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால யாருக்கு கொடுக்கணுமோ அந்த நபர்களுக்கு நாம வந்து சரியா கொடுக்கக்கூடிய விஷயத்த இனிமே வந்து பண்ணுவோம். இந்த டெஸ்ட்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500399670 இது வந்து ஆச்சரிய கல்வியோட நம்பர், ரைட்டா? இந்த நம்பரை எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆச்சரிய கல்வியோட ஃபோன்பே இருக்கு, ஜிபே இருக்கு. நீங்க வந்து பண்ணிட்டு நீங்க அதுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இணைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் இணைச்சி அவங்களுக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய பிளானு. ஸோ மேக்சிமம் ஒரு 50 to 100 பேர் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால யூஸ் பண்றவங்க இதை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் மூலமா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்னென்னலாம் வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம குரூப் 4 இ புக்கு, ஸோ 25 வருஷமா கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து இருக்கு இல்லையா, 25 இயர்ஸா கேட்கப்பட்ட கேள்விகள், ரைட்டா? ஸோ அந்த கேள்விகளுடைய வித் எக்ஸ்பிளனேஷனோட ப்ராப்பரான இது பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவேன். ப்ளஸ் உங்களுக்கு கீ நோட்ஸ், இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன் இதில் இந்தந்த பட்டியல்லாம் இருக்குது, இந்தந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படிங்கக்கூடிய எந்த தலைப்பில் எதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கக்கூடிய கீவேர்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன். ப்ளஸ் 1989 ரீசெண்ட் எக்ஸாம் கேட்கப்பட்ட கேள்விகளை நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாஸில் வந்து கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி டைரெக்டாக அதை டைம் இருந்தால் அதையும் நம்ம வந்து சோர்ஸாக வந்து ஷேர் பண்ணிடுவோம், ரைட்டா? இது வந்து வெளியில் நீங்கள் யாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியாது. அது வந்து நான் ஒரு சில ப்ரொடக்டட் கீவேர்ட்ஸோட தான் இது பண்ணேன், பண்ணுவேன். யாருக்காவது ஷேர் பண்ணீங்க இது பண்ணீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ அந்த கீவேர்ட்ஸை நம்ம வந்து கொடுப்போம். இது போக 2019 2024 வரைக்கும் இடையில நடைபெற்ற கேள்விகளுக்கான விளக்கங்கள் கிளாஸ்ல வந்து கொடுப்பேன். அது முடிஞ்சோடனே டெஸ்ட். அதே மாதிரி இந்த 25 டெஸ்ட் போக இடையில ஒரு சில டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து எழுத சொல்லி சப்மிட் பண்ண வந்து சொல்லுவேன். அந்த டெஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வைப்பேன். ஸோ அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு 6 நிமிஷத்துல என்டையர் சப்ஜெக்டே உங்களுக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி ஒரு டெஸ்ட்ல இவ்வளவுதான்ப்பா ஹிஸ்டரி, இவ்வளவுதான்ப்பா ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முழு புரிதலை இது வந்து உருவாக்குவேன். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரூப் 4 நம்பி நீங்க வந்து படிக்கலாம். ஆனா அடுத்து உடனே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சி மெயின்ஸ் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு உந்து சக்தியா இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி 5000 கொஸ்டின் இன்க்ளூடிங் தமிழ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ அதனால இதை மட்டும் வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். ஆனா எந்த ஒரு சில பேர் வந்து ஸ்கூல்ல 6 to 12 வைப்பாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது முழுக்க இந்த தலைப்புப்பா, இந்த தலைப்புல ஸ்கூல் புக்ல இது படிப்பா, கொஸ்டின்ஸ் இப்படிதான்ப்பா இருக்கும், கொஸ்டினை எலிமினேட் பண்றதுக்கு இதுதான் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில யுக்திகள். இது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 293 டாபிக்ஸ்ங்கிறத உங்க கை நுனியில கொண்டு வந்துடலாம். அதுல மேக்சிமம் ஒரு 40 டாபிக்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ நீங்க டெஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு, ஆச்சரிய கல்வி நம்பருக்கு ஜிபே வந்து பண்ணுங்க. ஸோ அதாவது நாளைக்கு ஈவினிங்கோட நான் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலை வந்து இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் டைம் இருந்தால் என்ன ஏதாவது பண்ண முடிஞ்சால் நான் வந்து பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கோங்க. இதான் வந்து பிளானு. நான் ஓப்பனாக எல்லாத்தையும் என் மனசில் உள்ளதை வந்து சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மனசார இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக வந்து கிடைக்கும். அந்த குரூப்பில் எல்லா விஷயமே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஜிபேயில் வந்து இது பண்ணுங்க. டெய்லி நம்ம வந்து கிளாஸஸ் நம்ம ரெகுலராக வந்து எடுப்போம். ஸோ நீங்கள் ஆச்சரிய கல்வியில் ஏதாவது ஒரு குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்லேயே டெலகிராம்லேயே ஏதாவது ஒன்றில் இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிறப்பாக வந்து படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து இது பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வச்சிட்டோம். ஸோ இதோட நான் வந்து முடிச்சிடுறேன், ரைட்டா? ஸோ ஒரு 10 நிமிஷம் லேட்டாகி வந்து தொடங்கினேன், அதுக்கு ரொம்ப சாரி. அது வந்து 6 மணிலேருந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன் சிஸ்டத்தில். அது கண் வலிச்சுது. சரி டீயை குடிப்பான்னு வந்து பார்த்தா கடை எதுவுமே இல்லை. அலைஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த 10 நிமிட தாமதத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. சிறப்பாக படிங்க. கண்டிப்பாக வேற லெவலில் எல்லாருமே வந்து இது பண்ணுங்க. உங்களுடைய கனவுகளை பெருசாக வந்து வச்சுக்கோங்க.
நான் வந்து எல்லாமே யூபிஎஸ்சிக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கோர் இதை வச்சு தான் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா படிங்க. டாட்டா. இனிய இரவு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நம்ம ஆச்சரியக்கல்வியோட நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டா? மற்ற எல்லாருக்குமே எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நமக்கு அது கொடுப்பாங்களா இது கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. உங்களோட வெற்றிக்கு ஆச்சரியக்கல்வி எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா துணை நிற்கும். காசு கொடுத்தவங்களுக்கு அது, கொடுக்காதவங்களுக்கு இது அப்படி வந்து கிடையாது. அந்த கீவேர்ட்ஸ் அதெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கே வந்து தெரியும் எத்தனை பேர் காப்பி அடிக்கிறாங்க, எத்தனை பேர் தூக்குறாங்க அடுத்தவங்க உழைப்ப அப்படிங்கிறது. இது வந்து என்னோட பல நாள் உழைப்புகள் வந்து இருக்கு. ரைட்டா? அவ்வளோ விஷயங்கள் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். சொந்த ஊருக்கு போகாம அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ அதை நான் வந்து ஒன்றும் இல்லை, இதை கொடுக்காம இருக்கிறேங்கிறதுக்காக அதை பாதுகாத்து அதை 4 பேர் டெஸ்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் அந்த ஐடியா வந்து கிடையாது. மெயினாக அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணேன்னா நாளைக்கு ஒரு 4 மரத்தை நடலாம், ஒரு 4 பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண வைக்கலாம், அந்த மாதிரி தான். ரைட்டா? ஸோ இதான் நான் உள்ளுக்குள்ள கோரில் வந்து யோசிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம நம்ம ஃபியூச்சரில் ஒன்று சேர்ந்து பல விஷயங்களை வந்து மாற்ற போகிறோம். அப்போ என்னோட தாட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க என்ன ஐடியாவில் இருக்கிறாங்க, இவங்க என்னதான் பிளான், எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது வந்து நான் இன்னும் பெருசாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ரைட்டா? ஸோ டெஸ்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். இதோட வந்து முடிச்சுக்கலாம். ரைட்டா? எதுவும் டவுட்னா இது பண்ணுங்க. எனக்கு மறக்காம உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் இந்த 3 நாள் வந்து டீச் பண்ணியிருக்கேன். உங்கள் கான்ஃபிடன்ட் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு மெசேஜ், ஆடியோ மெசேஜோ டெக்ஸ்ட்லேயோ வந்து இது பண்ணி அனுப்புங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம பண்ணணும், அது வந்து ஒரு எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக வந்திருக்கும். ஸோ அதற்கான கருத்துக்களையும் மறக்காம நீங்கள் கிளாஸோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. ஸோ நாளையிலிருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டிஎன்பிசியோட குரூப் 4 கொஷின்ஸை டாபிக் வைஸ் நம்ம வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எல்லாம் சிறப்பாக படிங்க. மாபெரும் வெற்றியடைய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. இதோட முடிச்சுக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன். கேக்குதுங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ 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 சார். நன்றி. சரி, இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. கட் பண்ணிடுறேன்.